அன்பு தோழமைகளுக்கு யூனிவர்ஸின் பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய தொடர் பேச ஆரம்பித்ததிலிருந்து அது மிகப்பெரிய பிரபஞ்சத்தைப் போல் நீண்டு கொண்டே செல்கிறது. நான் கடந்த காணொளிகளில் நான் சொன்னதைப் போல 2-3 காணொளிகளில் நான் முடித்து விடலாம் என்று நினைத்தால் அதை தொட விரிந்து கொண்டே செல்கிறது பிரபஞ்சத்தைப் போலவே. இளையராஜா அவர்களை பற்றியும் நான் மிகச்சிறந்த ஆளுமையாகவும் விமர்சனத்திற்கு உள்ளானதையும் நான் இந்த காணொளிகளில் பதிவு செய்ய வேண்டும் என்று நினைத்துத்தான் போட்டேன். ஆனால் அவரும் ஒரு பெரிய நீண்ட தொடர்புகள் உள்ளே அற்றுக்கொண்டே இருக்கிறது. இப்போ எம்ஜிஆருக்கும் இளையராஜா அவர்களுக்கும் உண்டான தொடர்பு, எம்ஜிஆர் அவர்கள் செய்த செயலுக்கும் இளையராஜா அவர்கள் செய்தலுக்கும் உள்ள தொடர்பு ஆதாரப்பூர்வமாக சொல்லுகிறேன். இளையராஜா அவர்களே எழுதியது. இளையராஜா அவர்கள் 16/5/2012 குமுதம் இதழில் எழுதிய தொடரில் உண்ட செய்தியத்தை நான் சொல்கிறேன். சுமார் 13 ஆண்டுகளுக்கு முன்னால். இது உண்மையான செய்தி. அதைத்தான் சொல்கிறேன். ஒரு நல்ல செய்தியை நீங்கள் சொன்னீங்கன்னா, ஒரு நல்ல மனிதர்களோடு நீங்கள் பழகினால் அவர்களுடைய குணம் உங்களுக்கு தன்னை போல் வந்து சேரும். இல்லை, நீங்கள் நல்ல ஒரு புத்தகத்தை படித்தால் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய நல்ல செய்திகள் உங்களை பரிணாமம் அடைய செய்யும். அப்படித்தான் இந்த மாதிரி ஆளுமைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்கிற போதும், ஆளுமைகளின் வாழ்வியலை பற்றி நாம் புரிந்து கொள்கின்ற பொழுதும், நம்மளிடம் இருக்கக்கூடிய சில தீய எண்ணங்களோ கெட்ட குணங்களோ வெளியே போய் நல்ல எண்ணங்கள் நம்மளிடம் வந்து சேர்ந்து நம்மளையும் அது பக்குவப்படுத்தும். ஆகையினால் ஒரு மனிதர்களோட வெற்றி பெற்றவர்களோட ஆட்டோபயோகிராஃபிக் என்பது அது தனி மனித சொத்தாக கருத வேண்டும். அது எல்லோருக்கும் பொதுப்படையாக மாற வேண்டும். அப்படித்தான் அதுதான் ஒரு அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்லும். எம்ஜிஆர் அவர்கள் செய்த தானங்கள், தான் ஏற்றுக்கொண்ட கொள்கைகளுக்காக, ஏற்றுக்கொண்ட தலைவருக்காக தன் சம்பாதித்த சொத்துக்களை எல்லாம் கொடுத்து தன்னை நிலைபெற செய்வதற்காக அவரும் சில ஆகுதிகள் செய்து கொண்டு, ஏன்னா எல்லாத்தையும் எல்லா இடங்களிலும் பேசிவிட முடியாது, சில சமரசங்கள் செய்துதான் ஆக வேண்டும். ஒரு வழி கிடையாது. நம்மை தூக்கி சுமந்து கொண்டே இருந்தாலும், நாம் நடப்பதற்கு காரணமாக இருந்தாலும் அந்த செருப்பை வெளியே கழட்டிவிட்டுத்தான் செல்வதைப் போல, உடுத்திய உடையை தினமும் மாற்றுவதைப் போல வார்த்தைகளை மாற்றிவிட்டார்களே என்று பேசக்கூடாது. நேற்று நடந்தது நேற்றுக்கு சரியாக இருக்கும், இன்று நடக்கிறது இன்றைக்கு சரியாக இருக்கும், நாளைக்கு எது தேவை என்பதை இந்த மாதிரி வரலாறுகள் தான் சொல்லும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் கடிகாரத்தை நான் சொன்னேன், கேட்டத்தில் திருப்பி கொடுத்தார். மோதிரங்களை அணிவதில்லை ஏன் என்பதற்கும் அதில் ஒரு காரணம் சொன்னார். அரசியலில் சிறைச்சாலைகளுக்கு செல்ல வேண்டிய சூழல்கள் இருக்கும்போது தங்க ஆபரணங்கள் எல்லாம் போட முடியாது என்பதை புரிந்து கொண்டவர். பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், கலைஞர், வைகோ அவர்கள், இவங்க எல்லாம் அவங்க தொடர்களில் எழுதியிருக்கிறதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வாட்சி மோதிரங்கள் எல்லாம் கழட்டி போட்டது சிறைக்கு போனது தான் முக்கியமான காரணம்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் இது ஒரு காரணமாக அமைந்தது. இளையராஜா அவர்கள் சிறைக்கு போனவர் அல்ல, பக்தி மார்க்கத்தில் தன்னை முழுவதும் ஏற்றுக்கொண்டதால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு முரண்படுவதற்கு ஒரு காரணமாக அமைந்துவிட்டது. அதுவும் பொது மேடையில் வைத்தே இது நடந்துவிட்டது. எப்படி என்று கேட்டால், முந்தானை முடித்து 100வது நாள் வெற்றி விழா நடக்கிறது. அந்த வெற்றி விழா கூட்டத்தில் டைரக்டர் பாக்கியராஜ் அவர்கள் எல்லோருக்குமான பரிசாக அனைவருக்கும் தங்க மோதிரத்தை அணிவிக்கக்கூடிய நிகழ்ச்சி நடக்கிறது. இதை கொடுப்பவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் தான் அந்த தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர். எல்லாருக்கும் அந்த படத்தில் பணியாற்றுபவர்களுக்கு எல்லாருக்கும் தங்கம் மோதிரம் அணிவிக்கக்கூடிய நிகழ்ச்சி நடத்தியது. ஏற்பாடு செய்தவர் பாக்கியராஜ் அவர்கள். சரி, இந்த நிகழ்ச்சிக்கு வந்தாச்சு. இந்த நிகழ்ச்சியில் இளையராஜாவுக்கு என்ன சம்பந்தம்? இளையராஜா அவர்கள் தான் இந்த படத்தின் இசையமைப்பாளர். அப்போது அவருக்கு தங்க மோதிரம் கொடுக்கணும். தமிழ்நாடு முதலமைச்சர் வர்றாரு, அப்போ அவர் கலந்துக்கிறார். இந்த நிலையில் இளையராஜா என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய வார்த்தையிலேயே நான் சொல்லுகிறேன், உள்ளதை உள்ளபடியே அப்படியே சொல்லுகிறேன். மூகாம்பியின் பக்தனாக 1975ஆம் ஆண்டு நான் மாறிவிட்டேன். அன்று முதல் என்னுடைய நடை உடை பாவனங்களில் பெரிதும் மாற்றம் ஏற்பட்டுவிட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பத்தில் சாதாரணமாக எல்லோரையும் போல் நடந்து கொண்டிருந்த நான் முழுமையாக மாறியிருந்தேன். இந்த உலகமே வெறும் துன்பமயமாகவும் ஒரு மாயையாகவும் ஆதி சங்கரர் சொன்னதைப் போல உலகம் துக்கமயம் என்று ஆணித்தரமான உண்மையை நான் புரிந்து கொண்டேன்.
இந்த வாழ்க்கை அது அர்த்தமற்றதாகவும் சும்மா ஒப்புக்கு ஏதோ பேச வேண்டும் என்பதற்காகவும் நான் சொல்லவில்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட மாட்டேன், ஆனால் இதை தவிர்க்க முடியலை அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிவிட்டு வெளி உலக விஷயங்களில் ஈடுபாடு இல்லாமல் ஏதோ ஒப்புக்கு கலந்து கொண்டு நாட்களை கடத்தினேன், ஆனால் வேலையில் மட்டும் எனக்கு விரக்தி வரவில்லை என்று தன் கைப்பட குமுதத்தில் எழுதியிருக்கிறார் இளையராஜா அவர்கள். இந்த நிலைமையில தான் இந்த மேடைக்கு போக வேண்டிய காலகட்டம் வருது. அப்போது எல்லோருக்கும் தங்க மோதிரம் வழங்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இளையராஜா பெயர் வருகிற போது இளையராஜாவும் வருகிறார். அந்த இடத்துக்கு வர்றார், மேடைக்கு ஏறிட்டார். மேடைக்கு ஏறி கேடயம் எல்லாருக்கும் கொடுப்பாங்க இல்லையா, அந்த கேடயத்தை கொடுத்தாச்சு. கேடயம் கொடுத்த உடனே இளையராஜா வாங்கிக்கிட்டார். அதை வாங்கி முடித்த பின்பு தங்க மோதிரம் அணிவிக்கிற நிகழ்ச்சி. இளையராஜாவின் கையில் தங்க மோதிரத்தை எம்ஜிஆர் அவர்கள் போடப்போகிறார்கள். இளையராஜா மறுக்கிறார். நான் இதை சொல்லும்போது யாரும் நம்ப மாட்டாங்க, அதனால் சொல்கிறேன். பக்கம் 80 இளையராஜா எழுதின பக்கத்தை அதை அப்படியே நான் வாசிக்கிறேன், அப்படியே நான் சொல்கிறேன். நான் சில வார்த்தை மிகப்பெரிய ஆளுமை, இது கொஞ்சம் விமர்சனமாக இருக்கும், இதெல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்கள். அன்றிலிருந்து இன்று வரை நான் எந்த ஆபரணமும் இல்லாமல் நான் அனுபவிக்கிறேன்னு சொல்கிறார் இல்லையா, ஆதிசங்கரோட வாழ்க்கையில் இருந்துட்டு சொன்னார் இல்லையா, அப்போ தான் அவர் ரேடோ வாட்சை பற்றி சொல்கிறார். போன தொடரில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுக்கு ஒரு காரணம் தன்னுடைய தம்பி கங்கை அமரன் எழுதின புத்தகத்தில் இருக்குது. அவர் ஒரு நக்கீரனில் ஒரு தொடர் எழுதினார். அந்த தொடரில் அதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, நான் ரேடோ வாட்சி அணிவித்திருந்தேன். இந்த இதில் காட்டுறேன் பாருங்கள். நான் ரேடோ வாட்சி அணிவித்திருந்தேன். இந்த இருக்கா, இந்த அணிவித்திருந்தேன், விலை கூடிய வாட்சு. அப்போது கையில் இருக்கக்கூடிய மோதிரத்தை கழற்றி வைத்த நான் ஒரு ரெக்கார்டிங் போது ராமநாதன் அவர்களுடைய கையை பார்த்தேன். அதாவது ரெக்கார்டிங் இன்ஜினியர் இருப்பாங்க இல்லையா, அவருடைய கையை பார்த்தேன். அதில் வாட்சி கட்டாமல் இருந்தார். என்னுடைய வாட்சை கழட்டி நான் கொடுத்து விட்டேன். அன்றிலிருந்து இன்று வரை நான் எந்த விதமான ஆபரணங்கள் அணிவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். அதனால் நான் தங்க மோதிரத்தையும் பரிசாக பெறுவதில்லை என்று இவர் நினைத்திருக்கிறார். ஆனால் எம்ஜிஆர் அவர்களே தங்க மோதிரம் மேடையில் போடுகிற பொழுது அதை தவிர்க்கிறார். இப்போது பாருங்களேன், தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுக்குறாரு மோதிரம் போடுறதை, இளையராஜா மறுக்கிறார். முன்னாடி எத்தனை தொலைக்காட்சி இருக்கும், எத்தனை பத்திரிகைகள் இருக்கும், அத்தனை பத்திரிகைகள் நிருபர்களுக்கும் மத்தியிலும் அத்தனை பத்திரிகை ஒளிப்பதிவாளர்களுக்கு மத்தியிலும் இந்த நிகழ்ச்சி நடக்குது. உள்ளதை உள்ளபடி நான் வாசிக்கிறேன், அப்படியே கேளுங்க. இப்பொழுது என் முறை வந்தது. மேடைக்கு சென்றேன். சிரித்து கொண்டே முதுகில் தட்டி கொடுத்து சீல்டு கொடுத்தார், வாங்கி கொண்டேன். அந்த மோதிரத்தை போட வரும்போது, அண்ணே எனக்கு மோதிரம் வேணாம்னேன்னாரு. ஏன்? போட்டுக்கொள்ளும் பழக்கம் இல்லைண்ணே. இப்போ எம்ஜிஆர் சொல்கிறார், சரி சரி வாங்கிக்கோ, பரவாயில்லை. இல்லைண்ணே எனக்கு வேண்டாம், இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி கையை காட்டுறார் இளையராஜா. நான் போடுறதில்ல. அப்போ என்ன பாரு, நானும் தான் மோதிரம் போடுறதில்ல. இது எம்ஜிஆர், 2 பேரும் ஒன்றா போட்டிருக்கோம்ப்பா அப்படிங்கிறாரு. ஆனால் இளையராஜா சொல்கிறாரு, அவருடைய கையில் தடிமனான வாட்ச் இருந்தது, அந்த வாட்ச் அவருடைய தம்பி கைக்கு போயிடுச்சு. இதைத்தான் கடந்த காணொலியில் நம்ம போட்டோம். என்ன ஒரு ஒப்புமை பார்க்கணும், நீங்கள் நல்லா பார்க்கணும். அடுத்து சொல்கிறாரு, அண்ணே அது உங்கள் சமாச்சாரம் வேற என்ன. உடனே இவர் சொல்கிறாரு, பரவாயில்ல ஒரு மரியாதைக்காகவாது வாங்கிக்கோன்னு எம்ஜிஆர் சொல்கிறாரு. இல்லை எனக்கு வேணான்னேங்கிறார். இதெல்லாம் அத்தனை மீடியாவும் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு நிகழ்ச்சி வீடியோவிலும் திரைப்பட கேமராவிலும் இது பதிந்து கொண்டு இருக்கிறது. அவரே எழுதுகிறாரு, பத்திரிகை நிருபர்கள், சினிமா பிரமுகர்கள் என்று எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பரிசு வழங்கும் நிகழ்ச்சியில் இந்நேரம் போய்கொண்டிருக்கிறது. இப்போ சொல்லி முடிச்சுட்டு சொல்கிறாரு. உடனே எம்ஜிஆருக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்த உடனே இடது கையை இறுக்கமாக பிடித்தார். மோதிரத்தை வைத்திருந்த பெட்டியை கூட கலற்றாமல் அந்த பெட்டியோடு மோதிர விரலில் கோபமாக மாட்டிவிட்டார் எம்ஜிஆர் ஒரு நாட்டோட முதலமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். நீங்கள் மேடைக்கு வந்துட்டீங்க, மேடையில் இது நடக்க போகுதுன்னு சொல்லி தான் உங்களுக்கு செய்ய போகுது. இந்த இடத்துல இவர் இந்த முரணை பாருங்கள். இப்போ அந்த நிகழ்ச்சி அதுக்கப்புறம் இளையராஜா எழுதுகிறார். என்ன எழுதுகிறாருன்னா, அந்த மேடையில் வைத்து இயக்குனர் பாக்கியராஜிடம் அந்த மோதிரத்தை கொடுத்து விட்டு திரும்ப வந்தேன். பக்கத்தில் எம்ஜிஆர் இருக்கிறார். இதுதான் நடந்தது. இதை அப்படியே அவரே எழுதியிருக்கிறார். அதுதான் நான் சொல்கிறேன். பக்கம் 80. சரி, இப்போ இது முடிஞ்சிச்சுல்ல. நான் முழுக்க ஸ்பிரிச்சுவாலிட்டி பியூரிட்டிக்குள்ளே நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார்.
அதனால் எனக்கு எந்த பிரச்சனை இல்லை, எனக்கு அது ஒரு பெருசாக தெரியல. அப்படியே எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு வந்து தடை செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லிவிட்டு இப்போ ஸ்ரீரங்கம் ராஜகோபுர திருப்பலி நிகழ்ச்சிக்கு வந்து நன்கொடை கொடுக்கணும்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இது வந்து ஒரு பெரிய செய்தியான நிகழ்ச்சி, இது பெரியார் திடல் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி. இவரை கூட்டுட்டு போய் ஸ்ரீரங்கம் கோபுரம் கட்டுவதற்காக ஒரு பணம், எனக்கு தெரிய 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஒரு பணம், 25 லட்சம் ரூபாய் என்று சொல்லுகிறார்கள். கச்சேரி நிகழ்ச்சியெல்லாம் வசூல் பண்ணி முடித்த பிறகு அந்த நிகழ்ச்சிக்கான குறைப்பணத்தை இளையராஜா அவர்கள் கையிலிருந்து போட்டு ஸ்ரீரங்கம் கோயில் தீட்சிதர்களிடம் ஒப்படைத்தார். ஆனால் அதுக்கு பிறகு நடந்த சம்பவத்தை தான் சொல்கிறார். இந்த இடத்துல இப்போ எம்ஜிஆர்கிட்ட போக வேண்டிய நிகழ்ச்சி இருக்குது. இந்த நிகழ்ச்சி நடத்துது, நீங்கள் தலைமை தாங்குங்கன்னு சொல்கிறார். யார்? இளையராஜா எம்ஜிஆர்கிட்ட கேட்குறாரு. அப்போ எம்ஜிஆர் என்ன சொல்கிறாரு, எம்ஜிஆரோட அசிஸ்டண்ட்டை கேட்குறாங்க, டைம் கேட்குறாங்க, தலைவர்கிட்ட தேதி வாங்கணும் அப்படின்னு சொல்லி 3 இடங்களை குறித்து கேட்குறாங்க. சரி நான் தலைவர்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய உதவியாளர் சொல்கிறார். அப்போ அந்த உதவியாளர்கிட்ட பேசி முடித்த உடனே 1 வாரம் ஆயிடுச்சு, 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, எந்த தகவலும் இல்லை. மீண்டும் இளையராஜா ஃபோன் பண்ணுறாங்க. ஐயோ அப்படியாண்ணே, மறந்துருச்சுண்ணே, இன்னும் நான் தலைவர்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லி திருப்பி போய் கேட்குறாங்க. அப்பையும் பேசுகிறாங்க. இதுவும் 1 மாதம் ஆகி போயிடுச்சு, தகவல் வரல. திருப்பியும் இளையராஜா எம்ஜிஆருக்கு ஃபோன் போடுறாரு. அதுக்கு பிறகும் 1 வாரம் ஆகிவிட்டது, கேட்கல. அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய உயரத்தை காட்டிவிட்டீர்கள், எம்ஜிஆர் அவருடைய உயரத்தை காட்டுவதற்கு நினைத்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய செய்தி. சரி, கடைசியில் ஒரு உரையாடல் வருது. அவர் சொல்கிறத அவர் மொழியிலேயே நான் சொல்கிறேன், அப்படியே கேளுங்க. எனக்கு கோபம் வந்து விட்டது. திருப்பி திருப்பி இந்த மாதிரி சொல்கிறார் இல்லையா, நாமார்க்கும் குடியெல்லும் என்று நாவுக்கரசரின் வார்த்தையை நான் படித்தவன், அதனால் நான் சொல்லுகிறேன்னு சொல்லி இளையராஜா சொல்கிறாரு. அந்த காரியதர்சிகிட்ட பேசுகிறார் பாருங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இத்தனை முறை கேட்டும் நீங்கள் முறையான பதிலை ஏன் சொல்லவில்லை? நான் பேசியதை தலைவரிடம் தெரிவித்தீர்களா இல்லையா? என்னை போன்றவர்களுக்கே இந்த நிலைமை என்றால் ஒரு பக்தியானவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேச்சு வரலாமா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியான ஒரு செயல், என்னை போன்றவர்களுக்கே. அப்போது நீங்கள் மற்றவங்களெல்லாம் எப்படி நடத்துவீங்கன்னு ஒரு கேள்வியை வச்சுட்டு ஃபோனை வச்சிடுறாரு. சரின்ட்டு திருப்பியும் 1 வாரம் ஆச்சு, 1 வாரமும் தகவல் வரலை. அப்போ இவருக்கு வந்து இதை சும்மா விடக்கூடாதுங்கிற ஒரு ஈகோ பிரச்சனை முட்டிருச்சு. இந்த ஈகோ பிரச்சனை முட்டின உடனே அவர் சொல்கிறாரு, நான் கூப்பிட்டால் கடவுளே வருவான், இந்த எம்ஜிஆர் வரமாட்டாரான்னு கேட்குறார். நான் கூப்பிட்டால் கடவுளே வருவான், நான் வாசிக்கிறேன், அவர் எழுதினது தான். சொல்லி முடிச்சுட்டு சொல்கிறாரு, ஏக வசனத்தில், அதாவது ஒருமையில் பேசி அவருடைய உதவியாளர்கிட்ட நான் வச்சுட்டேன். அதுக்கு பிறகு எனக்கு ஒரு ஃபோன் வந்தது, உங்களுக்கு எந்த தேதி வேண்டும் என்று. நீங்கள் வரவே வேண்டாம், உங்கள் தேதியை நீங்களே வைத்துக்கொள்ளுங்கள் என்று நான் எம்ஜிஆரின் உதவியாளரிடம் சொல்லிவிட்டு நான் விட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நிகழ்ச்சி நடந்தது, அந்த நிகழ்ச்சியின் மூலம் பணம் வசூலிக்கப்பட்டது, மீதி பணத்தையும் இளையராஜா கொடுத்து விட்டார். எம்ஜிஆர் நிகழ்ச்சிக்கு வந்தார். எந்த நிகழ்ச்சின்னா ராஜகோபுரம் திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு எம்ஜிஆர் வந்தால் இளையராஜா வரவில்லை. இதற்கான காரணம் தனி காணொளியில் நான் போடுகிறேன், அது வேறு. அது சுயமரியாதை சம்பந்தப்பட்டது, சாதி ஏற்றத்தாழ்வு சம்பந்தப்பட்டது. அதனால் அதை நான் தனியாக இன்னொரு காணொளியில் நான் போடுறேன். அந்த இதில் வந்து இப்போது அவர் வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்கும் கூப்பிடணும்னு நினைக்கிறார். ஈகோ முட்டிருச்சு இல்லையா? அப்போ நீங்கள் ஒரு தடவை உங்களுடைய இதை காட்டிட்டீங்கன்னா நீங்கள் திருப்பியும் போய் எம்ஜிஆர்கிட்ட போய் காட்டலாமா? எம்ஜிஆர் யார், எத்தனை பேரை பார்த்துருப்பார்? அவர்கிட்ட போய் நீங்கள் முட்டி மோதி ஜெயிக்கலான்னு நினச்சா அது வந்து முடியுமா? நீங்கள் இசைத்துறையில் பெரிய ஜாம்பவனாக இருக்கலாம், ஆனால் எம்ஜிஆர் யார்? உங்களைப் போல் 1000 பேரை உருவாக்கக்கூடியவர். அந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. அப்போது நீங்கள் ஒரு கட்டத்தில் கிராஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா மீண்டும் நீங்கள் தான் எம்ஜிஆரிடம் செல்கிறீர்கள் தவிர எம்ஜிஆர் உங்களிடம் வரவில்லை. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதில் தான் நீங்கள் மேலோர் தாழ்ந்தோர் யாரும் கிடையாதுங்கிறது 2வது. நம்ம ஒரு ஆளை பெரிய ஆளாக மதிக்கணும்ல, நீங்கள் மதிக்கலைன்னா திருப்பி அவங்ககிட்ட போயிருக்கக்கூடாது. அதுதானே இது. அப்போது அவர் மதிப்புக்குரிய மனிதராகவும் மாண்புறு மனிதனாக இருக்கும்போது அப்போ மீண்டும் நீங்கள் போகிறீங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு உங்கள் வீடு பால் காய்ச்சறதுக்காக அது குத்துவிளக்கு ஏற்றி வைப்பதற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை போய் அணுகுவது நீங்கள் தான். அப்பொழுது எம்ஜிஆர் போகிறாரு, கேட்குறாரு,
அப்போ எப்படின்னா அப்போலோவில் அமெரிக்காவில் அவர் ஆப்ரேஷன் பண்ணி உடல்நல குறைவுள்ள இருக்கிற நேரம், அவர் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு நேரம், அந்த நேரத்தில் தான் தேதி கேட்குறாப்புல. தன் உடல் உபாதையை அவர் தாங்கி கொண்டு இளையராஜாவுக்காக வீட்டிற்கு வந்து குத்து விளக்கு ஏற்றி கைப்பட மெழுகுவத்தியை பொருத்தி வச்சு கொடுத்து அதை எடுத்து வைக்கல. தான் கைப்பட தீப்பெட்டி எடுத்து அந்த விளக்கை பற்ற வைத்து, தீயை பற்ற வைத்து விளக்கேற்றி வைத்து போனார், வாழ்த்திட்டு போனார். நீங்கள் இந்த 3 நிகழ்ச்சியிலையும் பாருங்கள், யாரிடம் யார் ஈகோ காட்டுவது என்று இருக்கிறது. இளையராஜா இளையராஜாவாகவே இருக்கிறார், ஆனால் எம்ஜிஆர் எம்ஜிஆராகவே இருக்கிறார். அதில் நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னதை சொல்கிறேன். யார் யாரை நோக்கி சென்றார்கள், யாருக்கு யார் தேவை, அது ரொம்ப முக்கியமானது. நம்ம எவ்வளவு பெரிய விளைவாக இருந்துடலாம், நம்மை போல கோடிக்கணக்கான மக்களை காக்கக்கூடிய பொறுப்பு அவர்களிடம் இருக்கிறது. அவர்களை தேடித்தான் நாம் செல்கிறோம். அவர் என்றைக்கும் போல தான் இருக்கிறார். அவர் ஒரு பொது மேடையில் ஆயிரக்கணக்கான மக்கள், விடிந்தால் கோடிக்கணக்கான மக்களுக்கு போகக்கூடிய அந்த செய்தியை அதில் போய் நீங்கள் மோதிரம் போடும்போது அதை புறக்கணித்தால் பத்திரிகை செய்திகள் எப்படி எழுதுவார்கள்? இதையெல்லாம் கணிப்பார்கள் எம்ஜிஆர். அவர் எப்படி ஒரு தலைவராக பரிணாமம் அடைந்தார் அப்படிங்கிற செய்தியை நான் அடுத்து வரும் காணொலிகளில் நான் பேசுகிறேன். சும்மா ஒன்றும் மக்களை ஏற்றிக்கிடுவாங்களா? தன் பலம், தன் சுயபலம், தன் சுற்றத்து பலம், இதெல்லாம் அறிஞ்சு ஒருவன் நடவடிக்கையில் இருக்கிற பொழுது தான் அவன் தலைமை பண்புக்கு உயர முடியும். அந்த நிலைமையில் தான் அவர் எம்ஜிஆர் இருந்து அதை பார்க்குறாரு. உங்களை அவர் பாதிக்கணும்ல, அந்த மோதிரத்தை அவர் போட்டுற, நீ என்னும் செஞ்சுட்டு போ, அந்த மாதிரி. அப்போ எனக்கு வேண்டான்னு சொல்கிறவங்க அந்த பொது இடத்துலேருந்து எனக்கு நான் மேலைக்கு போக மாட்டேன், எனக்கு வேண்டான்னு சொல்லி நீங்கள் புறக்கணிச்சிட்டு போயிடலாம். அதனால தான் அவர் ஸ்ரீரங்கம் ராஜகோபுர நிகழ்ச்சிக்கு வந்து உங்களை அத்தனை தடவை ஃபோன் போட வச்சார். நீ நம்ம அவர்கிட்ட பேசலாம். மலைகளோடு மோதக்கூடாது, எரிமலைகளோடு விளையாடக்கூடாது, களத்தில் போய் வெறும் குத்துச்சண்டைக்கு போய் தெரியாதவன் போய் நின்றக்கூடாது. அவரவர்களுக்கு என்ன வேலையோ, அவரவர்களுக்கு என்ன தகுதியோ அந்தந்த இடத்தில் நின்று கொள்ள வேண்டும். எம்ஜிஆர் அவரிடம் போய் தன்னுடைய பலத்தை காட்ட நினைத்தால் அவருடைய பலத்தையும் நாம் எதிர்கொள்ள வேண்டும். இப்போ இந்த இடத்துல அவர் வாட்சை கொடுத்த காரணம், மோதிரத்தை மறுத்த காரணனுக்கும் கங்கை அமரன் எழுதுகிற பண்ணைபுரம் எக்ஸ்பிரஸ் என்கின்ற புத்தகத்தில் விடை இருக்கிறது. அந்த விடை என்பதை அடுத்து வரும் காணொளிகளில், அது வரும் நிகழ்ச்சிகளில் இரண்டையும் இணைத்து நான் போடுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே.